ஃபர்ஸ்ட் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஆரம்பத்துலேருந்து சண்டை தான், ஃபுல்லாக சண்டை மட்டும் தான் போயிட்டு இருக்கு. ஒரு என்டர்டைன்மெண்ட் கோஷன்ட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, எங்கேயுமே இல்லை. ஃபுல்லாக சண்டை சச்சரவு ப்ளஸ் சண்டை ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப கேவலமான நடவடிக்கைகள் ஒவ்வொரு பக்கமும் இருக்கு. எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு அந்த வீட்டில் இருக்க 20 பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒரு 5-6 பேர் இப்படி தான் இருந்தாங்க. அந்த 5-6 பேருக்குள்ள ஒரு 3 ஜோடி அப்படி சுற்றிக்கிட்டு இருந்தது. அதுவே ரொம்ப அருவருக்கத்தக்கதாக இருந்துச்சு. இப்போ பார்க்குறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுனா ஏன் இப்படி குழந்தைங்கள்லாம் பார்க்கக்கூடிய ஒரு ஷோ, இந்த ஷோவில் வந்து இது தேவையா, இந்த வார்த்தைகள் தேவையா, ரொம்ப வன்மம் ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப கெட்ட வார்த்தை பேசிக்கிறாங்க, திட்டிக்கிறாங்க, போடா நாய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பிரவீன் காந்தி சார் தான் வெளியே போனார். பட் ஆனால் அவர் உள்ளே இருந்து கொஞ்சம் ஓரளவு கண்டென்ட் கொடுத்தாரு. ப்ளஸ் அவர் வெளியே இன்டர்வியூவில் எப்படி நடந்துப்பார் பேசுவார் அப்படின்னு தெரியும். அவர் கொஞ்சம் சஸ்டெயின் ஆவார்னு எதிர்பார்த்தோம். பட் ஃபர்ஸ்ட் அவர் ஹெல்மெட் ஆனது அது எப்படி ஃபேர்னு பார்க்குறீங்களா அன்ஃபேர் என்ன? அந்த வீக் பொறுத்த வரைக்கும் அப்சராலாம் கொஞ்சம் ரொம்ப டல்லாக இருந்தாங்க. ஆனால் அப்போ அப்சரா வந்து நாமினேஷன்ஸில் இல்லை. ஸோ நாமினேஷனில் இருந்தலே ரொம்ப கம்மி ஓட்டு வாங்கினவர் பிரவீன் காந்தி சார் தான். இன்னொன்று இப்போ வர்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரிப்பேர்டாக வராங்க, உள்ளே போகிறவங்க எல்லாமே ப்ரிப்பேர்டாக வராங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வைல்ட் கார்டு கூட முன்னாடி தெரிஞ்சு போச்சு, அடுத்த வைல்ட் கார்டு யார் அப்போலாம் ஒன்றுமே தெரியாது. ஏன்னா எல்லாமே ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கும், ரொம்ப ப்ரிப்பேர்ட். இப்போ என்னன்னா ரொம்ப ப்ரிப்பேர்டாக வராங்க, உள்ளவே சொல்லி அனுப்புறாங்க, நீங்கள் உள்ளே வரும்போது ஒரு பிஆர் செட் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட்டை கிரியேட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு. அந்த மாதிரி சப்போர்ட்டை வந்து கிரியேட் பண்ணி நிறைய பேர் உள்ளே போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவர் சப்போர்ட்லாம் கிரியேட் பண்ணிட்டு வரல. ஓகே. பார்வதி கூட நான் அவங்க ப்ரொஃபைல்லாம் பார்க்கும்போது பார்வதியோட வீடியோஸ் லாஸ்ட் வீடியோஸ் போடுற வீடியோ மட்டும் தான் இருந்தது. மற்றபடி ரெகுலராக எல்லாரும் போடுவாங்க பார்த்தீங்களா, எனக்கு ஓட் போடுங்க அந்த மாதிரி ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண வீடியோலாம் வச்சு இவங்க பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணவே இல்லை எனக்கு தெரிஞ்சு. பார்வதி எதுவும் பண்ணல. பிரவீன் காந்தி சாரும் எனக்கு தெரிஞ்சு அப்படிதான். அவர் வந்து வெளியில் வந்து சப்போர்ட்டர்ஸை கிரியேட் பண்ணிட்டு வரல. உள்ளே நம்ம போய் போகிறோம், ராவாக இருக்கும், ஆர்கானிக்காக இருக்கும், எனக்கு என்ன சப்போர்ட் வருதோ அந்த ஓட் வந்தால் போதுன்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு போயிருக்காரு. ஒருவேளை அவர் பிஆர்லாம் செட் பண்ணிட்டு வந்திருந்தாருன்னா அந்த மாதிரி வேற யார் கூட போயிருந்திருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அவர் வந்து வெளியில் பிஆர் எதுவும் செட் பண்ணாமல் வந்ததுனால அவர் போயிட்டாரு. பட் அவர் எனக்கு தெரிஞ்சு இருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ரஞ்சித் அண்ணாலாம் இருந்தார்களே ஒரு சீசன், ஒரு 50 நாள், விசித்ரா 50 நாள், ஒரு அதான் அந்த 50-60 வயசு தாண்டினவங்கலாம் ஒரு செட்டில் இருந்தாங்க. 50 வயசு மேலே இருந்தவங்க கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணி இருந்தாங்க 50 நாள் வரைக்கும். அந்த மாதிரி இருப்பாருன்னு நினைச்சேன். பட் அவர் இருந்தால் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆட்டுமே சேஞ்ச் ஆயிருக்கும், அவருடைய ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் காமிச்சிருப்பாங்க. ஓகே.